தனி அரசாங்கம் போல ஏழை எளிய மக்களுக்கு தேவைப்படுகிற உதவிகளை துறைவாரியாக செய்யக்கூடியதில் தருமபுரம் ஆதீனம் முதலிடத்தில் உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். மயிலாடுதுறையில் உள்ள தருமபுர ஆதீன கலைக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தருமபுரம் ஆதீனம் தனது உழைப்பு அனுபவத்தின் மூலமாக தமிழர்களின் தனித்தன்மையை பறைசாற்றும் விதமாக பெருமையை நிலைநாட்டி வருகிறது என்றார். தர்மாதித்தம் ஐயாவிடம் சன்னிதானத்திடம் வாழ்த்துக்கள். குறிப்பாக நம்முடைய இந்து சமயார் உடல்நிலை காரணமாக நான் உடனடியாக மறந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேண்டுகோள் இப்போ நாகை மாவட்டத்திலிருந்து நேரடியாக வந்து சன்னிதானம் அவர்களை சந்தித்திருக்கின்றோம். உங்களுக்கே தெரியும், நம்முடைய கடந்த ஆண்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே கல்லூரி வந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது. 1972 முத்தமிழர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். சன்னிதானத்திற்கும் முத்தமிழர் கலைஞருடைய குடும்பத்திற்கும் இருக்கின்ற நெருக்கத்தை பற்றியெல்லாம் நம்முடைய கழகத் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்லூரியில் நடந்த நிகழ்விலே அதை சொல்லியிருக்கிறார். எங்களை பொறுத்தவரைக்கும் சன்னிதானம் யார் வந்தாலும் எங்களுடைய திராவிட இயக்க தலைவர்களோடு அந்த கருத்துக்களோடு ஒத்துப்போகின்ற அளவிற்கான, அது கல்வி சேவையாக இருந்தாலும் மருத்துவ சேவைகளாக இருந்தாலும் இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை செய்வதாக இருந்தாலும் இன்றைக்கு முழுமையாக ஒரு தனி அரசாங்கம் போல மக்களுக்கு தேவையானதை துறை வாரியாக செய்யக்கூடியவர்கள் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள், நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதக்கூடிய அவர்களிடம் இன்றைக்கு இங்கே வருகை தந்து அவருடைய மணி விழாவில் கலந்து கொண்டது எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அதை நாங்கள் கருதுகின்றோம். நானும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நிவேதா முருகன் போன்றவர்களும் இயக்கத்தை சார்ந்தவர்களாம் இன்றைக்கு அவரை சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கின்றோம். பல்வேறு விதமான தகவல்கள் தன்னுடைய உழைப்பின் மூலமாக, தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக உலகத்தில் எங்கு சென்றாலும் தமிழர்களுடைய தனித்தன்மையை பறைசாற்றுகின்ற விதமாக அவர் எடுத்திருக்கின்ற முயற்சிகள், இப்பொழுது கூட பேசும்போது பினாங்கு நாட்டிற்கு சென்று வந்தது, அங்கோர் வாட்டுக்கு சென்று வந்தது, அங்கே எப்படி நம்முடைய ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வரைக்கும் படையெடுத்து அங்கேயும் நம்முடைய தமிழனுடைய பெருமையை நிலைநாட்டி இருக்கார்கள் என்பதுதான் சொல்லும் பொழுது தமிழன் மீது வைத்திருக்கின்ற அந்த பெருமைகளாம் அவர் எடுத்து சொல்வது அப்படியே எங்களுக்கு பெருமையாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு அனுபவ பகிர்வோடு விடைபெறுகிறேன்.